ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஆப்பம் ரெசிபி தான். இது எப்படி நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஆப்பம் வர்றதுக்கு நான் டெக்னிக் சொல்கிறேன். இது வீடியோக்குள்ளே போகலாமா? நான் பச்சரிசி ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நம்ம கழுவி முடிச்சோடனே நல்லா பளபளன்னு வெள்ளையாக இருக்கும். ஸோ அது கரெக்டு. நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக. நான் இப்போ ஒரு 2 டைம்ஸ் கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து போடலாம். நம்ம 3 கப் எடுத்ததுனால அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஏன்னா உளுந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டால் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். அதுக்காக தான் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நல்லா 2 வாட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டு நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 hours நல்லா இது தண்ணியில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு சம்மர்னால நம்ம அரைச்சி வைக்கிற மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். அதனால் நம்ம டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த பேட்டர் அரைச்சி. இப்போ மத்தியானம் அரைக்கிறோன்னா நம்ம நைட்டுக்கு ஆப்பம் ஊற்றலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 4 hours ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்மூத் பேட்டராக. நம்ம கொஞ்சம் போர்ஷன் போடுறதுனால நம்ம மிக்ஸிலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியில் போடுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு மாவாட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே ஆப்பத்துக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் வச்சு நம்ம அரைச்ச மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான் நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே ஊறி வந்துருச்சு. வெந்தயமும் உளுந்தும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆப்பத்துக்கு மாவு ஈஸியாக நம்ம அரைச்சிடலாம். ஸோ 2 daysக்கு 3 daysக்கு வர மாதிரி நம்ம அழகாக போட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கு பழைய சாதம் ஒரு 2 கை அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பழைய சாதம் போட்டால் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா புசுன்னு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். சில பேர் சோடா மாவு அதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. வேணால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோடா உப்பு அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி ஸ்மூத்தாக அடித்தா இப்போ 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அது கூடயே நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை வச்சும் கலக்கலாம், இல்லைன்னா கரண்டிலையும் நீங்கள் கலக்கிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நம்ம பழைய சாதம் போட்டதுனால நல்லாவே இது சூப்பராக புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சோடா உப்பு சேர்த்தாலும் நல்லா நம்மளுக்கு ஆப்பம் புசுன்னு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஒரு 4 to 5 hours நல்லாவே நம்மளுக்கு புளிச்சு வந்துடும் மாவு. இங்கே பாருங்கள், நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை நைட்டு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு மதியானம் அரைச்சோம், நைட்டு நல்லா புளிச்சு ரெடியாகி வந்துருச்சு மாவு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஆப்பம் சுடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.